2024 ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என்று பிரேமலதா குற்றம் சாட்டியிருக்கிறார். சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தை செய்தியாளர்களிடம் காண்பித்து இதனை தெரிவித்திருக்கிறார் தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்தன். எம்பி சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். என்ன விவரம்? கார்த்திகா, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து போட்டியிட்டது. அந்த கூட்டணி இடம்பெற்றிருந்த தேமுதிகவுக்கு 5 நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது. வெறும் வரக்கூடிய காலங்களாக ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கொடுக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் கையெழுத்து போடப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தத்தை வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அதன்படியாக குறிப்பிட்ட தேதி மென்ஷன் பண்ணி இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை. வரக்கூடிய காலங்கள்ல ஒரு மாநிலங்களவை பதவி வழங்கப்படும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு என்ற அந்த அடிப்படையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கிறது 2019. அதன் பிறகு நடைபெற்றிருந்த மாநிலங்களவை தேர்தலுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக LK சுதீஷ் அவர்கள் நேரடியாக எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஒப்பந்தம் போடப்பட்ட அடிப்படையில் எங்களுக்கு ஒரு மாநிலங்களவை பதவி வழங்க வேண்டும் என்று அவங்க வலியுறுத்தி கேட்டாங்க. ஆனா அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் மறுப்பு தெரிவித்திருந்தார். வரக்கூடிய காலங்களை பார்ப்போம், நாங்கள் குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்டு சொல்லவில்லை. எனவே இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு குறிப்பிட்டு சொன்னார். அதன் பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த 2 நபர்களுக்கு அந்த பதவியை வழங்கிவிட்டார். இதில் கோபம் ஏற்பட்டது. அப்போதே LK சுதீஷ் அவர்கள் ஒப்பந்தம் போடப்பட்டிருந்தது, அதை நாங்கள் வெளியிடுவோம் என்று அவர் கூறியிருந்தார். அப்பொழுது வெளியிடவில்லை. இப்போது பிரேமலதா விஜயகாந்த், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டு எங்களை ஏமாற்றியவர் என்று குற்றச்சாட்டை முன்வைத்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுவதற்குரிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே இதன் பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாமல் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு தற்போது களத்தில் நீக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அப்போதே எங்களை ஏமாற்றியவர் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தை முன்வைத்து இந்த ஒப்பந்தத்தை காண்பித்து தற்போது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. கார்த்திகா, ஆனந்தன், விவரங்களுக்கு நன்றி. சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தை காண்பித்து பிரேமலதா பேசிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு இது அழகல்ல. இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நிமிஷங்க, அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. புரியுதா? MP சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்தேன், நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இது வரைக்கும் காமிக்கல. ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர் தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க. ஒரு 5 MPயும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது தலைவர் MGR காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டாருன்னா 2024 ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என்று தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் அந்த சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தையும் காண்பித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். ஒரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு இது அழகல்ல. இது நிச்சயமாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரே நிமிஷங்க, அவர் கையெழுத்து போட்டதே இப்ப அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோயில்ல இது வரைக்கும் நான் காமிச்சதே கிடையாது. புரியுதா? MP சீட்டுக்கு அவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது உண்மை. நான் எங்க போட்டு கொடுத்தேன், நான் எங்க சொன்னேன்னு சொன்னார். அரசியலில் மரியாதை காரணமாக கண்ணியத்தை கடைபிடிச்சு அதை நான் இது வரைக்கும் காமிக்கல.
ஆனா இன்னைக்கு அதை காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு என்னை அவர்தான் கொண்டு போறார். பாருங்க, நீங்களே இத விஷுவல் எடுத்துக்கங்க. அவர் விஷுவல் பாருங்க, ஒரு 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். இதுல வருஷம் போடாம கொடுக்குறீங்களே, வருஷம் போட்டு கொடுங்கன்னு நான் சொல்லும் போது, தலைவர் எம்ஜிஆர் காலமா அம்மா காலத்துல இருந்து வருஷம் போடுறது இல்லம்மா, நான் என்னுடைய வார்த்தை தான் முக்கியம், இதெல்லாம் சும்மா ஒரு பேப்பர், என் வார்த்தை தான் முக்கியம்னு அதை நம்புங்க. அவருடைய அந்த சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் நம்பணும். ஆனா அவர் நம்பிக்கைக்கு புறம்பாக இன்னைக்கு ஏதோ பேசிக்கிட்டு ஒரு முதலமைச்சர் 2024 ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி தன்னை ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என்று தேமுதிக பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தை காண்பித்து குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். ஐசியூவில் இருந்த கட்சி தேமுதிக என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் தற்பொழுது பிரேமலதா விஜயகாந்த் எம்பி சீட் தருவதாக கூறி தங்களை ஏமாற்றியவர் எடப்பாடி பழனிசாமி என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தையும் காண்பித்திருக்கிறார்.